அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்தி. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, டெல்லி முதலமைச்சரின் கைதை தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இப்ப அவர்கிட்ட விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த விசாரணையில அவரிடம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கேட்டு பெற அமலாக்கத்துறை அதிகாரிகள் முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க? இரண்டு முக்கிய அம்சங்களை அவரிடம் இருந்து விவரங்களாக பெற அமலாக்கத்துறை முயற்சி செய்கிறது. ஒன்று, அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான விநியோக கொள்கை தொடர்பாக யாருடன் எல்லாம் ஆலோசனை நடத்தினார், அரசில் இல்லாத எவருடனாவது இது குறித்து பேசினாரா என்பது. இரண்டாவதாக, இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட யாரேனும் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்தார்களா, முதலமைச்சர் இல்லத்துக்கு வந்தது யாரெல்லாம், அவர்களை அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் சந்தித்தார், அவர்களிடம் மதுபான கொள்கை ஊழல் குறித்து விவாதம் நடத்தியது ஏன் என்று பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதாவது, முதலமைச்சரை சந்தித்து இந்த ஊழலிலே சம்பந்தப்பட்ட பலர் ஆலோசனை நடத்தி அதன் பிறகு இந்த ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது தொடர்பான கேள்விகளை அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டு வருகிறார்கள். இன்று காலையிலே அரவிந்த் கெஜ்ரிவால் தூங்கி எழுந்தவுடன் அவருக்கு தேநீர் மற்றும் காலை உணவு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு விசாரணை நடந்து வருகிறது. இந்த விசாரணைகள் எல்லாம் நடந்து இன்று மதியம் அவர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படலாம் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிச்சயமா. அதே போல உச்சநீதிமன்றம் எத்தனை மணிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதுக்கு எதிரான மனுவை விசாரிக்க இருக்காங்க அப்படிங்கிற விவரம் ஏதேனும் வெளியாகி இருக்கா? அந்த வழக்குகள் ஏதேனும் இன்னைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கா? ஆம் ஆத்மி கட்சி நேற்று இரவு உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருக்கிறது. இன்று உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நியாயம் கேட்கவும், அதே சமயத்தில் டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலே ஆர்ப்பாட்டம் நடத்தவும் ஆம் ஆத்மி கட்சி திட்டமிட்டுள்ளது. அதனால்தான் நீங்கள் இப்போது பார்க்கலாம், அமலாக்கத்துறை அலுவலகம் அருகே எப்படி பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் யாருக்கும் செல்வதற்கோ வருவதற்கோ அனுமதி கிடையாது. அரசு வாகனங்கள், போலீஸ் வாகனங்கள் மட்டுமே இந்த பகுதியிலே சென்று வருகின்றன. இப்போது நாம் இருக்கும் இந்த இடம் அப்துல் கலாம் சாலை, டெல்லியின் மத்திய பகுதியிலே அமைந்துள்ளது. பொதுவாக இந்த பகுதியிலே எப்போதும் பரபரப்பாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்தவண்ணமும் சென்றவண்ணமுமாக இருக்கும். ஆனால் இன்று நீங்கள் பார்க்கலாம் இந்த சாலை எப்படி வெறிச்சோடி கிடக்கிறது என்பதை. ஏனென்றால் அந்த பக்கத்திலிருந்து சாலை மூடப்பட்டிருக்கிறது. இங்கு வாகனங்கள் வருவதற்கோ போவதற்கோ அனுமதி இல்லை. ஊடகங்களுக்கு கூட அனுமதி பெற்றே வர வேண்டும் என்கிற சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே போலவே சாலையின் இன்னொரு புறமும் தடுப்புகள் அமைத்து போலீசார் போக்குவரத்தை முழுவதுமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பகுதியிலே ஆம் ஆத்மி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த முற்பட்டால் அவர்களை தடுத்து நிறுத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றத்திலே நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற சூழலிலே ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலே ஆர்ப்பாட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் அமைந்துள்ள பகுதியிலே ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பகுதியிலும் போக்குவரத்து முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பதட்டமான சூழலில்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று இரவிலே பரபரப்பாக அவரது இல்லத்திலே அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அமலாக்கத்துறை நேற்றும் இன்று காலையும் அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறது. இந்த விவரங்களை எல்லாம் நீதிமன்றத்திலே தெரிவிக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். அதே சமயத்திலே இந்த கைது சட்டவிரோதமானது, அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்திலே முறையிட அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக மனுக்களை தயாரித்து வாதங்களை தயாராக வைத்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சியின் வழக்கறிஞர்கள் குழு. ஆகவே இன்னும் சற்று நேரத்திலே இதை அவசர வழக்காக விசாரிக்கும்படி ஆம் ஆத்மி கட்சியின் வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்திலே முறையிடுவார்கள். அப்போது உச்சநீதிமன்றம் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பது தெரிய வரும். நிச்சயமா அமலாக்கத்துறை அதிகாரிகளோட விசாரணை முடிவுல என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி.